Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் அஸ்ஸாமில் ரொம்ப ஃபேமஸான கார்டோய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதோடையே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கிற திங்ஸ் தான், அதனால் இதை ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ அந்த கோதுமை மாவோட நெய், உப்பு எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தளர இருக்கக்கூடாது, பட் ஆனால் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையிலையே ஒட்டலை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 20 மினிட்ஸுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த மாவை நல்லா கையில் ஒட்டுதான்னு பார்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கெலாம் ரோல் பண்ணுற மாதிரி நல்ல மெல்லிஸாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெல்லிஸாக ரோல் பண்ணியிருக்கிறத ஒரு சின்ன கத்தியால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து ரவுண்டாக பால் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த விரிசலும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணினாதான். நம்ம பிசையும் போதே மாவு நல்லா கைக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு பால் எடுத்து லைட்டாக மாவு மேலே போட்டுக்கோங்க. கோதுமை மாவை லைட்டாக மேலே போட்டுட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் மெல்லிஸாக இட முடியுமோ அந்த அளவுக்கு இட்டுக்கலாம். இப்போ நல்ல ரவுண்டாக மெல்லிஸாக இட்டாச்சு. இப்போ இதில் நடுவில் ஒரு 4-5 கோடு ரஃப்பாக போட்டுக்கோங்க. அந்த எண்டு கிட்ட வரைக்கும் போகக்கூடாது, நடுவில் மட்டும்தான் இருக்கணும் அந்த கோடெல்லாம். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு எண்டில் 2 எண்டையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் அந்த டிசைன் நமக்கு அழகாக கிடைக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த இடம் வேகாது கரெக்டாக. இதே மெத்தடில் எல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதில் போட்டுடலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அந்த ஆயிலில் சவுண்டெல்லாம் கேட்காதப்ப நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்ல கலர் ஃபுல்லாக ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகிடணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். அந்த ஜீரகம், அந்த ஓமம், நம்ம போட்டிருக்கிற அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலில் சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. நான் அதை எடுத்துட்டேன். நல்லா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா தான். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட கார்டோய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பசங்களுக்கு எப்போதும் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு போட்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்பே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.